3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். உத்தம்குமார் பிரஜ்வாசி தனது மாவட்டத்தை விட்டு இதுவரை வெளியேறியதே இல்லை. ஆனால் தற்போது அவர் வெளிநாட்டவர் என்று சுட்டிக்காட்டக்கூடிய விஷயங்கள் தான் மிகப்பெரிய அளவில் வியப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. என்ஆர்சியினுடைய மகிமையோ மகிமை, அதுதான் இதெல்லாம். இருப்பினும் மேற்கு வங்காளத்தின் கூச்பெகர் மாவட்டத்தின் தின்ஹாட்டா தொகுதி 2 உள்ள சௌத்ரிஹத் கிராம பஞ்சாயத்தின் கீழ் உள்ள சாதியர் குதிர் கிராமத்தில் வசிக்கும் இவருக்கு அசாம் தேசிய குடிமக்கள் பதிவேடுக்காக அமைக்கப்பட்ட வெளிநாட்டினருடைய தீர்ப்பாயத்திடமிருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. அதாவது ஜனவரி மாதம் அவருக்கு அந்த அறிவிப்பில் ஜூலை 15ஆம் தேதிக்குள் குடியுரிமை ஆவணங்களை நீங்கள் வழங்க வேண்டும் அல்லது உங்களை ஒரு வெளிநாட்டவராக அறிவிக்க வேண்டும் என்று கேட்கப்பட்டிருக்கிறது. நான் ஒருபோதும் அசாமுக்கு சென்றதில்லை. ஆனாலும் அவர்கள் என்னை ஒரு வெளிநாட்டவர் என்று முத்திரை குத்துகிறார்கள். ஜனவரியில் நோட்டீஸ் பெற்ற பிறகு எனது நிரந்தர வசிப்பிடத்தை நிரூபிக்க தேவையான அனைத்து ஆவணங்களையும் எனது வழக்கறிஞர் மூலம் சமர்ப்பித்திருக்கிறேன். இருப்பினும் அவர்கள் குறிப்பாக என் தந்தையின் வாக்காளர் பட்டியலை பதிவுகளை கேட்கிறார்கள் என்று பிரஸ்வாசி தனது குடியுரிமையை நிரூபிக்க மிகப்பெரிய அளவில் பதவிக்கு செல்லும் போது கூறியிருக்கிறார். அசாம் அரசாங்கத்தினுடைய அறிவிப்பின்படி ஜனவரி 1, 1966 முதல் மார்ச் 24, 1971 வரை செல்லுபடியாகும் ஆவணங்கள் இல்லாமல் அசாம் எல்லை வழியாக இந்தியாவிற்குள் சட்டவிரோதமாக நுழைந்ததாக பிரஜ்வாசி மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. மேலும் குறிப்பிட்ட நேரத்திற்குள் செல்லுபடியாகும் குடியுரிமை ஆவணங்களை அவர் சமர்ப்பிக்க தவறிவிட்டால் கண்டிப்பாக அவர் வெளிநாட்டவராக கருதப்படுவார் என்றும் பிரஜ்வாசியும் அவரது குடும்பத்தினரும் சட்ட ஆலோசனை பெறுவதற்காக தின்ஹட்டா வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் அன்றைய தினத்தை ஒட்டுமொத்தமாக கழித்திருக்கிறார்கள். அதிகாரிகள் 1966 மற்றும் 1988 வாக்காளர் பட்டியல் நகல்களை மட்டுமே வழங்க முடியும். அசாமின் குற்றச்சாட்டுகளுடன் ஆவணங்களுடன் முரண்பாடுகளை எதிர்கொண்டதால் நான் ஒட்டுமொத்தமாக உதவியற்றவனாக இங்கே நிற்கிறேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இந்த சம்பவங்கள் அனைத்தையும் விவரிக்கக்கூடிய கடிதத்தை செவ்வாயன்று கூச்பெகர் மாவட்ட நீதிபதியிடம் சமர்ப்பித்தேன் என்று ராஜ்வன்ஷி பகிர்ந்து கொண்டார். இந்த வழக்கு அரசியல் ரீதியாக திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆளும் கட்சியினுடைய ஒரு பிரிவினர் பிரஜ்வாசியை கொல்கத்தாவிற்கு அழைத்து வந்து முதல்வரிடம் தனது வழக்கை முன்வைக்க முன்வழிந்து அரசியல் சதித்திட்டம் இருப்பதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். தற்செயலாக பிரஜ்வாசியின் தந்தை மறைந்த நரேந்திரநாத் பிரஜ்வாசி அவரை அசாம் அரசாங்கம் வெளிநாட்டவர் என்று முத்திரை குத்த முயல்கிறது. அவர் சௌத்ரிகாட் கிராம பஞ்சாயத்தின் துணைத் தலைவராக பணியாற்றி இருக்கிறார். 1978ஆம் ஆண்டு மேற்கு வங்கத்தினுடைய முதல் பஞ்சாயத்து தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆதரவுடன் அவர் அந்த பதவியிலும் வென்றிருக்கிறார். இது அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் மற்றும் உள்ளூர்வாசிகளால் உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை. இருப்பினும் இதற்கான ஆவணங்கள் தேவை என்று கூறி மிகப்பெரிய அளவில் கூச்சலிடுகிறது இந்த என்ஆர்சி குழுவினர். இந்த வார தொடக்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் மாநிலங்களவை எம்பியும் புலம்பெயர் தொழிலாளர் நல வாரியத்தினுடைய தலைவருமாக இருக்கக்கூடிய சமீருல் இஸ்லாம் சமூக ஊடகங்களில் இந்த பிரச்சனையை பகிரங்கமாக எழுப்பினார். ஆவணங்களை பகிர்ந்துள்ள இஸ்லாம் 1966ஆம் ஆண்டு வாக்காளர் பட்டியலில் முதலில் பெயர் இடம்பெற்ற பிரஜ்வாசிக்கு அசாமின் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் எப்படி என்ஆர்சி நோட்டீஸ் அனுப்ப முடியும் என்று கேள்விகளை கேட்டிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக ஒரு நபரை ஒரு இடத்திலிருந்து அவருடைய வாக்குகளுக்கு எதிராக செயல்படுத்த வேண்டும், ஜனநாயக ரீதியாக அகற்ற வேண்டும் என்றால் இதே போன்ற விஷயங்களை மிகப்பெரிய அளவில் குறை கூறி மக்களை ஏமாற்றி அவரது குடியுரிமையை வாக்குரிமையை பறிப்பதற்கு இந்த அரசாங்கம் என்ன வேண்டுமென்றாலும் செய்யும் என்பதனுடைய ஒரு எடுத்துக்காட்டுதான் இந்த பிரஜ்வாசி. மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.